இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தங்கமயிலில் இருக்கிற தங்க மகள் தங்க நகை சேமிப்பு திட்டம். இது எதுக்கு மோஸ்ட்லி போட்டிருக்காங்கன்னா, பெண் குழந்தைகள் இருக்காங்க, பெண் குழந்தைங்களுக்கு நிறைய நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்கீமில் நீங்கள் அட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன இதெல்லாம் இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். மாதம் 1000 ரூபாயிலேருந்து 500 மடங்குன்ற மாதிரி எடுத்திருக்காங்க. இது எப்படின்னா 10,000 அந்த மாதிரி கூட நீங்கள் போடலாம். பெரிய லம்பாக போட்டோன்னு வச்சுக்கோங்க, செய்கூலி சேதாரம் கம்மியாகும், ஜிஎஸ்டி கொஞ்சம் கம்மியாகும். இதுலேருந்து 1000 ரூபாயிலேருந்தும் போது 1000, 1500, 2000 அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து 2 சீட்டாக கூட கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த 2 சீட்டுமே சரி ஒரே நாளில் போடுங்க. ஒரே நாளில் போட்டிங்கன்னா அந்த முதிர்வு தீட்டு வந்து ஒரே நாள்லேயே வரும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ரெண்டுமே ஒரே நாளில் வரும்போது இப்போது ஒரு சீட்டுக்கு ஒரு 4 பவுன் ஒரு 4 கிராம் கிடைக்கலாம். ஒரு சீட்டில் வந்து 2 பவுன் கிட்ட நீங்கள் போட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் எடுக்கிற 3 பவுன் பக்கத்தில் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன். ஏதாவது காயின்ஸ் வச்சுருக்கீங்கன்னா நெக்ஸ்ட்டு அப்படியே அன்றைக்கி ரேட்டுக்கு கொடுத்துட்டு இந்த 2.5 பவுன் நீங்கள் சேர்த்துருக்க அந்த காசையும் அப்படியே போட்டு ஒரு டிசைனாக நல்லா கெட்டி மாடலாக எடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு நகைகளை கெட்டி மாடலில் மட்டுமே எடுங்க. நாளைக்கு பிள்ளைங்களுக்குன்னு எடுக்கிறோம், இல்லை நமக்குன்னு போட போகிறோன்ற பட்சத்தில் அதை கெட்டி மாடலாக மட்டுமே எடுங்க. அப்போனா தான் அதை வச்சு அவங்க யூஸ் பண்ண முடியும். இப்போல்லாம் 1 கிராமுக்கு 1 பவுனுக்கெலாம் நெக்லஸ் செய்கிறோன்றாங்க. அந்த நெக்லஸ் எப்படி தாங்கும்னு தெரில. லைட் வெயிட்டாக இருக்கும். பிரிஞ்சிருச்சுன்னா அது திருப்பி வைக்க முடியாது. வச்சாலும் அது அசிங்கமாக தெரியும். அப்படின்ற பட்சத்தில் குழந்தைங்களுக்கு எடுக்கிறோன்ற பட்சத்தில் நெக்லஸ் குறைஞ்சது 2 பவுன்லேருந்து 2.5 எடுங்க, இல்லை 3 பவுனுக்கு பெஸ்ட்டு. அதுமாதிரி ஆரம் எடுக்கிறோன்னு நினச்சிக்கோங்களேன், நீளமாக ஒரு 5 பவுன்லேருந்து எடுங்க. அப்போ தான் பிள்ளைங்களுக்கு கழுத்தில் போடும்போது அது பார்வையாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். எப்படி சொல்லணும், நல்லாவும் இருக்கும், நல்லா அது அவங்க வச்சு போடும்போது நல்லாவும் உங்களுக்கு யூஸ் ஆகும். திடீர்னு பீறதோ அந்த மாதிரி எந்த தொல்லையும் கொடுக்காது. அதனால் அந்த மாதிரி எடுங்க. முடிஞ்ச அளவுக்கு 916 நகையை மட்டும் வச்சுக்கோங்க. 916 இல்லாத நகையை இவங்ககிட்டயே இன்னொரு பத்திரம் இருக்குது, அதில் கூட போட்டு வைக்கிறீங்கன்னா போட்டு வச்சுருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி 916 நகை இல்லாத நகையை நம்ம போய் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எனக்கு அரை பவுன் கிட்ட லெஸ் பண்ணாங்க. நான் அந்த நகை போட்டது வந்து 2 பவுனு 210 மில்லி அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கே அரை பவுனுக்கிட்ட லெஸ் பண்ணாங்க. அப்படின்ற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லா போச்சுன்னா அதை வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களான்றது கூட தெரியல. அப்படின்ற பட்சத்தில் நம்ம இப்போயே அதை இன்வெஸ்ட் பண்ணிடுறது நல்லது. அதனால் முடிஞ்சளவு பழைய நகையை இன்வெஸ்ட் பண்ணிட்டு 916 நகைகளை மட்டும் வீட்டில் பிள்ளைகளுக்கு வாங்கி வைங்க. தேர்வு செய்த தொகை வந்து 11 தவணைகளாக தங்களிடம் வழங்கப்படும். எப்படின்னா தவணை தேதி செலுத்த வேண்டும். தங்கமயிலை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஜிஆர்டி மாதிரி இல்லை, அந்த மாதத்தில் எப்போனாலும் கட்டிக்கலான்னுவாங்க. ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் தங்கமயிலில் ஒரு குறிப்பிட்ட டேட் சொல்லிடுவாங்க. அந்த டேட்டில் மட்டும்தான் நம்ம கட்டணும். டேட் மீறி கட்டினோம்னா அது எப்படின்னு தெரில. நான் டேட்டில் கட்டிடுறேன், அதனால் தெரில அவங்க ஃபைன் இது பண்ணுவாங்களா எப்படின்னு தெரில. தவணை தொகையை அனைத்தும் பணமாகவே வர வைக்கப்படும். எப்படின்னா நீங்கள் இப்போ அந்த கோல்டு இதில் வந்து நீங்கள் கோல்டாகவும் வாங்கிக்கலாம், கோல்டாக மட்டும்தான் வாங்க முடியும், காசு கையில் தர மாட்டாங்க. அதேமாதிரி இன்னொன்று ஒரு இது இருக்குது. நீங்கள் தங்கமயிலே வாங்கின நகையாக இருந்துச்சுன்னு நினச்சிக்கோங்க. இப்போ ஏதாவது வீடு கட்டுறதுக்கோ இல்லை திடீர்னு ஒரு அவசர தேவைக்கோ எதுக்காவது வேணும்னா நீங்கள் தங்கமயிலே ப்ளஷ் பண்ணிக்கலாமா. இப்போ புதுசாக அந்த ஸ்கீம் இருக்குதுன்னாங்க, நான் விற்க போகும்போது சொன்னாங்க. இது எங்கள் நகையாக இருந்துச்சு 916 இருந்துச்சுன்னா அன்றைக்கி ரேட்டுக்கு அப்படியே எடுத்து ப்ளஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அன்றைக்கி ரேட்டுக்குள்ளே காசு அப்படியே கொடுத்துருவோம். உங்கள் பேங்கில் வர வச்சுருவோம். 10,000க்குள்ளே இருந்துச்சுன்னா கையில் கொடுத்துருவாங்களாம். 10,000க்கு மேலே இருந்துச்சுன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வாங்கி உங்கள் பேங்க்லேயே போட்டு விட்ருவோம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் யாராவது இப்போ வீடு கட்ட போகிறோம், இல்லை எங்களுக்கு கொஞ்சம் அவசர தேவை, நாங்கள் ஆனால் மோஸ்ட்லி தங்கமயிலில் தான் நகை எடுத்தோம் அப்படின்னா இந்த திட்டத்தை போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு விசாரித்து எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிடுறாங்க. அதேமாதிரி நீங்கள் என்ன பில்லு இல்லைன்னா நினைக்காதீங்க, உங்கள் நம்பரை கொடுத்தீங்கன்னா அவங்களே ஆன்லைனில் பில்லெல்லாம் எடுத்து அவங்களே இது பண்ணிக்கிறாங்க. மொத்த தொகையை தவணை செலுத்தும் நாளில் இருந்து 330 நாள் அளவில் திட்டம் முதிர்வு அடையும். எல்லாமே மோஸ்ட்லி 330 நாள் தான் அவங்க இது பண்ணிக்கிறாங்க. திட்டத்தின் முதிர்வு அடைந்த பின் தங்கத்தின் செலுத்தும் மொத்த தொகையும் தங்கம் எடைக்கு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னு நினச்சிங்கன்னா, செய்கூலி சேதாரத்துலேருந்து 75% தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்ச பெனிஃபிட் தான். மோஸ்ட்லி கடையில் செய்கூலி சேதாரத்துலேருந்து தள்ளுபடி கொடுக்க சொன்னால் ரொம்ப அழுகுறாங்க. அவங்க ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியல. சீட்டு போடுறதே அதுக்கு தான், முக்கால்வாசி செய்கூலி சேதாரம் கிடையாது. அன்றைக்கி ரேட்டுக்கு 916 தான் நல்லபடியாக எடுத்துக்கலான்றது தான் போடுறாங்க. இவங்க எல்லாருமே கை வைக்கிறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா செய்கூலி சேதாரத்தில் தான் கை வைப்பாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு லாபமாக என்னென்னு எனக்கும் தெரில. ஜிஆர்டியில் 18%க்கு மேலே எது எடுத்தாலுமே நீங்கள் செய்கூலி சேதாரம் கட்டி ஆகணுன்ற மாதிரி ஸ்கீம் ஒன்று இருக்குது.
முதல்ல எனக்கு ஜிஆர்டி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கட்டுற காசுக்கு கோல்டாக மட்டும்தான் இருப்பாங்க. இப்போ வந்து காசாக வர வைக்கிறாங்க. அதுவும் 18% மேலே இருந்தால் நீங்கள் நகைக்கு ஜிஆர்டியில் வந்து செய்கூலி சேதாரம் கட்ட சொல்கிறாங்க. ஆனால் கிஃப்ட்ஸ் இப்போ பழைய மாதிரி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தங்கம் மேலே ஒருத்துக்கு எப்படின்னா கிஃப்ட்ஸ் கிடையாது. ஆனால் நீங்கள் சீட்டில் மாதம் மாதம் கட்டுறதுல வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் தங்கமாகவே வர வச்சு கொடுப்பாங்க. அது மாதிரி சீட்டுன்னு ஒன்று போடுறீங்கன்னா காசாக வர வைக்கிறதுல போடாதீங்க. தங்கமாக வர வைக்கிறதுல மட்டும் போட்டிங்கன்னா தான் நமக்கு இது பெனிஃபிட். அதனால் தங்கமாக வர்றதில் மட்டும் போடுங்க. இப்போ பிள்ளைங்க போடுவாங்களே ஜுவல்வன்ஸில் அந்த மாதிரி நகைக்கு வந்து 60% தள்ளுபடி வழங்குறோன்றாங்க செய்கூலி சேதாரத்துலேருந்து. அப்படிங்கும்போது நல்ல விஷயம் தான். அவங்க சில பிள்ளைங்க எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் மோஸ்ட்லி இதை எடுக்க வேணாம்னு சொல்லுங்கள், தவிர்த்துருங்க. அதுதான் நல்லது. இதில் வந்து நீங்கள் தங்கமாகவே இதில் நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படின்னா குறைஞ்சது ரூ. 500 முதல் ரூ. 1000 இருந்துச்சு. இப்போ வந்து ரூ. 500 வந்து இது பண்ணிட்டாங்க. இப்போ ரூ. 1000 சீட்டு மட்டும் தான் இருக்குது. ரூ. 1000 வந்து நீங்கள் எத்தனை ரூபானாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். குறைஞ்சது மாதத்துக்கு 1,00,000 வரைக்கும் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி இது 11 தவணை நம்ம கட்டுறோம். கட்டிட்டு தவணை தொகை அதேமாதிரி தங்கமயிலில் வந்து ஒரு குறிப்பிட்ட டேட் சொல்லுவாங்க. அதில் தான் கட்ட சொல்லுவாங்க. மறக்காமல் அந்த டேட்டில் கட்டி நகை இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் 22 கேரட் தங்கமே நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். அந்த சீட்டில் 330 நாள் முடிஞ்ச உடனே முதிர்வு காலம் முடிஞ்சோடனே ஒரு 75% செய்கூலி சேதாரத்தில் லெஸ் பண்ணிடுவாங்க. லெஸ் பண்ணோடனே நீங்கள் நகையை வந்து இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து தங்கம் சேமிப்பு திட்டம் சூப்பர் கோல்டு மாதம் சீட்டு போட்டு எடுக்கிறோம்ல, அது இதிலே போட்டிருக்காங்க. பாருங்கள், தங்கம் சேமிக்கிறது. இது வந்து தங்க மகள் தங்க நகை சேமிப்பு திட்டம். இதில் பணமாகவே சேமிக்கலாம். இப்போ பிள்ளைங்களுக்கு இது வந்து ஒரு ஆர்டி மாதிரிங்க. குறைஞ்சது சொன்னோம்னா இது மினி ஆர்டி மாதிரி. நீங்கள் தங்கமாகவே இது பண்ணிக்கலாம். இல்லை கோல்டு வாங்கினா கோல்டாகவும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் முதிர்வு காலம் முடிஞ்ச உடனே. இது வந்து தங்க நகை திட்டம். இது வந்து எப்படின்னா நீங்கள் மொத்தமாக ஒரு அமௌண்ட் வச்சுருக்கீங்க. அந்த அமௌண்ட்டை கட்டிட்டு ஒரு 330 நாள் கழிச்சு அன்றைக்கி உங்களுக்கு என்ன டிசைன் வேணும் நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். இந்த திட்டம் எப்படின்னா நீங்கள் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கட்டி நகை எடுக்கிறீங்க. இந்த திட்டம் காசாகவே நீங்கள் குழந்தைங்களுக்கு கட்டி காசாகவே எடுத்துக்கிற மாதிரி. இந்த திட்டம் வந்து நீங்கள் காசை மொத்தமாக கொடுத்துட்றீங்க அவங்கக்கிட்ட. ஒரு குறிப்பிட்ட டேட் முடிஞ்ச உடனே நீங்கள் தங்கமாக அதை சேமிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. இது நீங்கள் தங்கமாகவே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியான திட்டம். 3 திட்டம் இருக்குதுங்க. இதில் உங்களுக்கு பிடிச்சதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு தான் அது தெரியும். நம்ம குழந்தைங்களுக்கு இப்போ காசாக வேணுமா இல்லை கோல்டாக வேணுமா, இல்லை நம்ம கையில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குன்ற பட்சத்தில் அதை எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் பிளான் பண்ணி குழந்தைங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதே மாதிரி இது தங்க நகை திட்டம். இது வந்து எப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு 15,000லேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். 15,000, 50,000, 1,00,000 இருக்குது. ஆனால் இன்றைக்கி போய் எடுத்தோம்னா அதில் பாதி ஜிஎஸ்டி செய்கூலி சேதாரம்லாம் கட்டியே ஆகணுன்ற பட்சத்தில் செய்கூலி சேதாரத்துக்கு மினிமம் 20 கிட்ட இல்லை 15 கிட்ட வந்துடும். ஒரு 2 பவுன் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், மினிமம் 10 ரூபா கிட்ட செய்கூலி சேதாரம் கட்டுற மாதிரி வரும். எனக்கு அது வேணாம், நான் ஜிஎஸ்டி மட்டும் கட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா இந்த இது தங்க நகை திட்டம். இதில் வந்து நீங்கள் குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து 330 நாள் போட்டு வச்சுருவீங்க. இதுக்கு ஒரு பாண்டு மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த 330 நாள் முடிஞ்ச உடனே நீங்கள் செய்கூலி சேதாரத்துலேருந்து 75% தள்ளுபடியாகி ஜிஎஸ்டி மட்டும் கட்டி நீங்கள் வாங்கிக்கலாம். குறிப்பிட்ட அமௌண்ட்டுன்னும் போது இதில் 1,00,000 வரைக்கும் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் திட்டத்தில். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இதில் வந்து நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நமக்கு நகை தேவையில்லை, ஆனால் நம்மக்கிட்ட ஒரு லம்பான அமௌண்ட் இருக்குது, கையில் இருந்தால் செலவாயிடும் அப்படின்றவங்க இந்த திட்டத்தில் போய் நீங்கள் இது பண்ணிக்கலாம். குறைஞ்சது பாருங்கள், 15,000லேருந்து தங்கள் விரும்பும் தொகை ஒரு முறை மட்டுமே செலுத்தி திட்டத்தில் இணையலாம். செலுத்திய தொகை நிகரான தங்கம் எடை திட்டம் இணையும் கொஞ்சமாக இதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக போடுறீங்கனாலும் சரி போட்டுக்கோங்க. ஏன் திரும்ப போடாதீங்கன்னு போட வேணாம்னு சொல்கிறேன்னா, நம்ம கையில் ஒரு காசு இருக்குது, அதை வேஸ்ட்டாக ஆக்காமல் இதில் போட்டு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு தான் லாபம். ஏன்னா ஒன்று வேஸ்ட்டாக ஏதாவது வீட்டுக்கு தேவைன்னு சொல்லிட்டு ஏதாவது ஆஃபீஸில் போகுதுன்னு சொல்லி வேஸ்ட்டாக வாங்கி வைப்போம். அப்படி நம்ம முடிஞ்ச அளவுக்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லையா இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது இன்றைக்கும் இல்லைனாலும் சரி, நாளைக்குனாலும் சரி, பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இது நல்ல ஒரு நிலையான சொத்தாக மட்டும்தான் இருக்கும். நாளுக்கு நிகரான 22 கேரட் தங்கம் விலைக்கு கணக்கிட்டு வர வைக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் அன்றைக்கி கட்டுற டேட்டில் அவங்க அன்றைக்கி உள்ள ரேட்டில்
கோல்டு ஹோல்டு பண்ணி வச்சுருவாங்களாம். நீங்கள் எந்த டேட்டில் உங்களை எடுக்க சொல்கிறாங்களோ அந்த டேட்டில் அப்படியே டிவைட் பண்ணி எத்தனை நீங்கள் கட்டியிருக்கீங்களோ காசு, அந்த காசுக்கு எவ்வளோ நகை வருமோ டிவைட் பண்ணி கையில் கொடுத்துருவாங்க. பணம் செலுத்திய நாளிலிருந்து 330 நாளிலிருந்து இத்திட்டத்தின் முதிர்வு உடையும். அதான் நீங்கள் கட்டின டேட்லேருந்து 330 நாள் கழித்து முதிர்வடைஞ்சிரும். முதிர்வடைஞ்சோன்னா தங்கள் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ள தங்க எடை நிகரான தங்கங்களை நீங்கள் செய்கூலி சேதாரம் இல்லாமல் தள்ளுபடி பெற்றுக்கொள்ளலாம். ஒரு 75% 25% தான் நம்மளை கட்ட சொல்கிறாங்க. அது மினிமம் எனக்கு தெரிஞ்சு 2000 3000 தான் வரும். அப்படின்னும்போது இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் இதில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நல்ல பெனிஃபிட் தான். இதே மாதிரி தங்கம் பழைய தங்கம் வச்சுருக்கீங்க, அதை எப்படி இது பண்ணலான்றதையும் வாங்க பார்க்கலாம். அது ஏற்கனவே போட்டேன், வேணால் இன்னொரு வீடியோ அதில் லாங் வீடியோ இருக்குது, அது வேணால் அதை பார்த்துக்கோங்க. இன்னொன்று சீட்டு எப்படி கட்டலான்றதை வாங்க இதிலேயே காட்டியிருக்கேன்.